லால்பூருன்ற அழகான காட்டுல லட்சுவும் சோனுவும் ஒன்னாதான் தினமும் உணவு தேட போவாங்க. கிடைக்கிற உணவை ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் உணவு தேட போகிறப்போ கீழே ஒரு மாதுளை பழத்தை பார்த்தாங்க. அந்த மாதுளை பழத்தை உடைச்சு பார்த்தா உள்ள வைரம் இருந்துச்சு. ஓ சோனு, என்ன ஒரு அதிசயம் பாத்தியா? இந்த மாதுளைக்குள்ள ஒவ்வொரு விதையும் வைரமா இருக்கு. அப்பப்பா சோனு, எனக்கு ஒரு பழம் ஃபுல்லா வைரம் கிடைச்சிருக்கு. பாத்தியா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்ன லட்சு, நீ மட்டும் அதிர்ஷ்டசாலி மாதிரி பேசுற? நம்ம தினம் கிடைக்கிற உணவை ரெண்டு பேரும் பிரிச்சு தானே சாப்பிடுவோம். அது மாதிரி இதுல இருக்க பாதி வைரம் எனக்கு, பாதி வைரம் உனக்கு. அதெல்லாம் முடியாது சோனு, இந்த பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். எனக்கு மட்டும்தான். நீ கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிட்டீன்னா நல்லது. சோனு ரொம்ப பொறுமையா நல்ல பொண்ணா இருந்தா. லட்சு பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்றது தெரிஞ்சும் லட்சு கூட சண்டை போட அவளுக்கு விருப்பம் இல்லை. சரி பரவாயில்ல லட்சு, உனக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேனா, நீ ஏன் வச்சுக்கோ. மறுநாள் ரெண்டு பேரும் உணவு தேட போனாங்க. லட்சுக்கு இன்னைக்கும் வைரப்பழம் கிடைக்கும்னு ரொம்ப ஆசையில் போனான். நினச்ச மாதிரி அங்கே பழமும் இருந்துச்சு. லட்சு மனசில் இன்னைக்கும் நான் தான் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு தான் அந்த பழம்னு சொல்லி சோனுவை ஏமாத்தணும்னு நினச்சிது. ஆனால் அந்த பழத்தை இன்னைக்கு உடைச்சப்போ பாதி பழம் அழுகியும் பாதி பழம் நல்லாவும் இருந்துச்சு. இதுல ஒண்ணுமே இல்ல, பாதி பழம் வேற அழுகி இருக்கு. எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ சோனு. கொஞ்சம் தான் கெட்டிருக்கு, கொஞ்சம் பழம் நல்லா இருக்கு லட்சு. இருக்கிறத நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு சாப்பிடலாம். சீச்சி, இந்த கெட்டு போன பழம் எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு, நான் கிளம்புறேன். லட்சு அங்கேருந்து கிளம்பிட்டா. சோனு மட்டும் நல்லா இருந்த பழத்தை சாப்பிட்டா. அப்புறமா சோனு மனசில் இப்படி நினச்சா, அப்பாடா, எனக்கு இப்போ வயிறு ஃபுல்லா ஆகிருச்சு. மீதி இருக்க பழத்தை வீணாக்க வேண்டாம், பேசாம அதை நம்ம விதைச்சி பெரிய மரமா வளர்க்கலாம். அதுல இருந்து கிடைக்கிற பழத்தை நம்ம எப்பொழுதும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சோனு அந்த பழத்தில் இருந்த விதைகளை வீணாக்காம விதைச்சி வச்சா. அந்த செடிகளை ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கிட்டா. சீக்கிரமாகவே அது மரமாக வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் லட்சு இப்படி நினச்சா, நம்ம கிட்ட நிறைய வைரம் இருக்கு. நான் எதுக்கு தினம் தினம் உணவு தேட வெளியே போகணும்? நான் எதுக்கு கஷ்டப்படணும்? பேசாம ஒரு வைரக்கல்லை எடுத்துட்டு போய் சேட்டுக்கிட்ட வித்துடலாம். அதுல வர காசுல சந்தோஷமா இருக்கலாம். இப்படியே ஒரு வைரமா வித்தாலே என் காலம் முழுக்க வரும். அப்படி நினச்ச லட்சு ஒரே ஒரு வைரக்கல்லை எடுத்துக்கிட்டு சேட்டுக்கிட்ட போச்சு. ஐயா, என்கிட்ட ஒரு வைரக்கல் இருக்கு, உண்மையான வைரக்கல். அதை வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணுமோ கொடுங்க. நீ முதல்ல வைரக்கல்லை காட்டுமா, அது ஒரிஜினலா இல்லையான்னு நான் பார்க்குறேன். ஆமா, உனக்கு ஏது அந்த வைரக்கல்? அது எங்களோட பரம்பரை கல். எங்க தாத்தா எங்க அப்பான்னு வச்சிருந்தாங்க. இப்போ எங்க அப்பா இறந்துட்டனால அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் இறந்துட்டாரு. லட்சு அது பழத்துக்குள்ளே இருந்த கல்லுன்ற உண்மையை சொல்லலை. சேட்டும் வைரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான காசை லட்சுக்கிட்ட கொடுத்தாரு. லட்சுக்கிட்ட இப்போ நிறைய பணம் இருந்தனால ரொம்ப பணத்திமிரு அதிகமாக இருந்துச்சு. சோனுவை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். ஏய் சோனு, எனக்கு இப்போ முதல்ல ஒரு ஜூஸ் கொண்டு வா. வெயில் அதிகமாக இருக்கு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு நான் இப்போ சொல்கிற ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடு. லட்சு, நீ சொல்கிற எல்லா வேலையும் நான் இத்தனை நாள் செஞ்சுட்டு தானே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் வர மாதிரி இருக்கு. இப்போ என்ன, ஃபீவர் தானே வர மாதிரி இருக்கு, அதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுற? ஓவரா சீன் போடாத. நான் சொல்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அப்புறம் நீ எவ்வளோ நேரம் வேணா தூங்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரப்போ சாப்பாடு இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? லட்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால் நிற்கவே முடியலை. நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அதனால் உனக்கு என்ன வேணுமோ நீயே அதை சமைச்சிக்கோ. ஓ, எனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்ட. கடவுள் யாருக்கு அந்த பழத்தை கொடுத்தாரு? எனக்கு தான் அந்த பழத்தை கொடுத்தாரு. அந்த வைரம் முழுசா எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஏன் உனக்கு கிடைக்கல? ஏன்னா நான் தான் ராசியான பொண்ணு. நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். நீ ராசியே இல்லாதவ.
சோனுக்கு லச்சு இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லச்சு பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிச்சு. ரொம்ப கவலையோட அங்க இருந்து எதுவும் பேசாம கிளம்பிட்டா. அவ கிளம்புனதை பார்த்து லச்சு மனசுல இப்படி நினைச்சுது. போ போ, கோச்சிட்டு போறியா? போ. எங்க போனாலும் திரும்ப என்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. சோனு லச்சு பேசுனதை நினைச்சு கவலையா ரொம்ப தூரம் பறந்துட்டா. இருட்டானதை கூட அவ கவனிக்கல. அச்சோ, இவ்வளோ இருட்டா இருக்கே. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லையே. நான் இப்போ எங்கே இருக்கேன்? எப்படி என் வீட்டுக்கு போவேன்? அட கடவுளே, இந்த இடம் எனக்கு பாதுகாப்பாக இருக்குமா? எதுவுமே எனக்கு புரியலையே. சோனு ரொம்ப கவலையா அங்கேயே படுத்துட்டா. கொஞ்ச நேரத்துல அவ கலப்பா இருந்தனால தூங்கவும் ஆரம்பிச்சிட்டா. மறுநாள் விடிஞ்சதும் சோனு ஆசையா வளர்த்த மரத்துக்கிட்ட அவ தூங்கிட்டு இருந்ததை கவனிச்சா. அவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு அவளுக்கு எதுவுமே புரியல. அட, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? நான் நேற்று வேற எங்கேயோ இல்லை இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்னு கூட நான் தெரியாம இருந்தேனே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேனுதே. சோனு, ஏன் இப்படி புலம்பிட்டே இருக்க? உன்னோட திறமைக்கும் உன்னோட அறிவுக்கும் நீ நல்லா இருப்ப. ஏன் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னை எவ்வளவு ஆசையா வளர்த்த. நான் இப்போ பழமும் வச்சுட்டேன். இந்த பழத்தை வித்து நீ காசு சம்பாரிச்சு பெரிய ஆளா ஆக போற நேரத்துல அந்த லட்சுவை நினைச்சு எங்கேயோ காணா போயிட்டியே. 1000 இருந்தாலும் லட்சு என்னோட அக்கா. அவ இந்த அளவுக்கு மாறினதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நான் தான் இங்க கொண்டு வந்தேன். எனக்கு ஒரு தனி பவர் இருந்துச்சு. நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. என் அன்பு உன்னை எங்கேயே இழுத்துட்டு வந்துடும். உங்க அக்காவை நினைச்சு நீ கவலைப்படாத. அவ திருந்துறதுக்கு அவளுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லச்சு அடுத்த வைரத்தை எடுத்துட்டு சேட்டுக்கிட்ட போச்சு. சேட்டையா, போன முறை மாதிரி நான் இந்த முறையும் வைரக்கல் எடுத்துட்டு வந்திருக்கேன். போன முறை மாதிரி எனக்கு அதுக்கு ஈடான காசு கொடுங்க. போன தாட்டி உங்களோட பரம்பரை வைரக்கல் உங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்ன. இப்ப இந்த தாட்டி ஏது உனக்கு இன்னொரு வைரக்கல்? ஐயா, கல்ல கொடுத்தா அதுக்கு ஈடான காசு கொடுங்க. நீங்க எதுக்கு வளவலன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? எங்க இருந்து வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை உண்மையான வைரக்கல். அதை நான் கொடுக்கறேன். எனக்கு ஈடான காசு நீங்க கொடுக்க வேண்டியதானே? லச்சு இப்படி சொன்னோனே சேட்டுக்கு லச்சு மேல சந்தேகம் வந்துச்சு. லச்சு எங்க இருந்தோ திருடிட்டு வந்திருக்குன்னு சந்தேகப்பட்டு ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. ஊர் தலைவர் லச்சுவை விசாரிச்சாரு. உனக்கு ஏது அந்த வைரக்கல்லு? உண்மைய சொல்லு. உண்மையை சொன்னா விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில லச்சு இப்படி சொன்னுச்சு. ஐயா, நானும் என் தங்கச்சியும் தினம் உணவு தேட போவோம். அப்போ எனக்கு ஒரு மாதுளை பழம் கிடைச்சது. அந்த மாதுளை பழத்தை உடைச்சு பார்த்தப்போ வைரக்கற்கள் இருந்துச்சு. அந்த வைரக்கற்கள் தான் இது. நீ சொல்றதுல கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் இருக்கான்னு நீயே யோசிச்சு பாரு. பழம் கிடைச்சிச்சா, அந்த பழத்துக்குள்ள வைரக்கற்கள் கிடைச்சிச்சா? எங்க இருந்தோ திருடிட்டு வந்து பழத்துல இருந்துச்சு, காயில இருந்துச்சுன்னு என்கிட்ட கதையா சொல்ற? நீ உண்மைய சொல்ற வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கணும். லச்சு சொல்றத ஊர் தலைவர் நம்பவே இல்லை. லச்சுக்கு வேறு வழி இல்லாம இந்த கூண்டுக்குள்ள தான் இருந்தா. அதே சமயம் சோனு அந்த மரத்துல ஆசையா வளர்த்த மாதுளைய பறிச்சுட்டு போய் வித்து நிறைய பணம் சம்பாரிச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னைக்குமே உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நிலையா இருக்கும். ஓகே, இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் மெல்லிசா, ஹாய் விக்னேஷ். இதே மாதிரி உங்களோட பேர் இல்லை பர்த்டே விஷஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் வரணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. பை. Subscribe for more videos.